ஸ்ட்ரைக்கர் நேம் அது ஹரி. நல்ல டாட் பாலுங்க. ஆமா ஆமா செகண்ட் பால் டாட். ஏய் நீ பண்ணலனா அப்படியே கூர்த்தறடா. சாப்பிடுற வேலைய மட்டும் பாரு. சூப்பர் ஷாட். கேப் பார்த்து ப்ளே பண்ணிருக்காரு. எக்ஸலண்டான பேட்டிங், ஃபிளாட் பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டட். நல்ல போலிங். லாஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டும் விழுந்திருக்கு. ஸோ பேட்டிங் சைட்லையும் நல்ல பேட்டிங் சொல்லலாம். உண்மையிலே இந்த மாதிரி ஓவர் தான் வந்து நாங்கள் எல்லாரும் எதிர்பார்க்குறோம். ஸோ லைவ்ல பார்க்குறவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ பவுலர் நேம் பவுலர் அல்தாஃப். வெறும் 8 ரன் கொடுத்துட்டு அதுவும் விக்கெட்டும் இழந்திருக்காங்க. ஸோ அடுத்த ஓவர் எப்படி இருக்க போறதுன்னு பார்ப்போம். ஸோ அல்தாஃப் பவுலர் மார்க் பண்ணிட்டு போல் போட வந்திருக்காரு. வாவ், சூப்பர் ஸ்டைல். நல்ல ஃபேஸ். விக்கெட் போயிருக்கு பாருங்க. லாஸ்ட் ஓவரும் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட், இந்த ஓவரும் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட். ஸோ என்ன சொல்லலாம் இந்த டீமை பத்தி? ஃபயரா இருக்காங்க. மேல ஃபயரோட இவங்க ஃபயர் தாங்க பயங்கரமா இருக்கு. அடிக்கிறவரோட இவங்க ஃபயர் பயங்கரமா இருக்காங்க. சரியான பவுலிங் ஆக்ஷன். அந்த பவுலிங் ஆக்ஷன் உண்மையிலேயே ரீப்ளே பாக்குறவங்களுக்கு சூப்பரா இருக்கும். ப்ரொஃபஷனல் பவுலிங் ஆக்ஷன் மார்க் பண்ணிட்டு அழகா ஓடிட்டு வந்து போட்டாரு. அவர் பவுலிங் ஆக்ஷனே பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர் மாதிரி இருக்கு. டான்சர் மாதிரியே தெரியல. அவர் செக் பண்ணுங்கப்பா. அவன் தெரிஞ்ச அவர் 8 ஸ்டெப் மார்க் பண்ணி தான் போடுறாருன்னு நினைக்கிறேன். ஆமா, பும்ராவோட சொந்தக்காரர் போறோம். பாருங்க அங்க பாருங்க. பேட்ஸ்மேன் நேம் சூப்பர். என்ன ஆக்ஷன், என்ன பவுலிங் அது. சாம பவுலிங்க, கிளீன் பவுலிங்க. பேட்ஸ்மேன் நேம் என்னது? ரத்தீஷ். அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வராரு. அவர் நேம் மட்டும் கேட்டு சொல்லுங்க. ரோஹித் வந்து ரோஹித் சர்மா மாதிரி ஆடுவாரான்னு பார்க்கலாம். இந்த பால பீட்டன் பண்ணுவாரா, 6 அடிப்பாரா, 4 அடிப்பாரா? இவரோட பும்ரா மாதிரி போட்டு இருக்காரு. இது ஹேட்ரிக் பாலுங்க. இந்த டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஹேட்ரிக் விழுமா இப்போ பார்க்கலாம். இல்லங்க, பேட்ஸ்மேன் அடிப்பாரு பாருங்க. ஹேட்ரிக் விழ போறீங்க வந்திருக்காரு. அவர் பேட்டை சொல்ற பாருங்க. இவர் பவுலிங் ஆக்ஷன் வச்சே சொல்றேன். இந்த பால் ஹேட்ரிக் விழுதுங்க. நீ 6 அடிக்க சொல்றீங்களா? அடிக்கிறா இருக்கான் அவரு. பார்த்தலாம். 4 2 1 போதுங்க. ஃபர்ஸ்ட் இந்த டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் ஹேட்ரிக்கா இருக்கான் பார்க்கலாம். பிளேஸ் பண்ணாரு பாருங்க. வெரி குட் 4 போலனாலும் அந்த பாலை பீட்டன் பண்ணி கரெக்டா பார்த்து பிளேஸ் பண்ணி கட் அடிச்சிருக்காரு. நல்ல பேட்டிங் இது. சோ ஹேட்ரிக்கை தவிர்த்திருக்காரு. நீங்க தோத்துட்டீங்க, அவ்வளவுதான். நீங்க ஒத்துதான் ஆகணும். ஓகே நல்லா பேட் உஷாரா வந்து சிங்கிள் தட்டி விக்கெட் விடாம இருந்துட்டாரு. நல்ல போலிங் அது. ஆனா ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. கீப்பர் கேட்சா போக வேண்டியது. பட் இருந்தாலும் அது நல்லா மட்டும் போட்டுருந்தா டைவ் வச்சிருப்பாரு. ஆமா, பெட் சைட்ல 2 பக்கம் போட்டுருக்கணும் நீங்க. போலிங் அது. நல்ல லென்த் லைன் செஷன்ல பாக்கும்போது அவர் பால் நம்ம நின்னு ஆடணும் போல இருக்கு. நம்ம ஆடனா அவர் ஃபர்ஸ்ட் விக்கெட் மேல அவுட் ஆயிட்டு தான் போவோம். 2 பாலுங்க. இவர் போலிங் ஆக்ஷனை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவ்வளவு சூப்பரா போடுறாரு. லென்த் லைன்லாம் சூப்பரா பிடிக்கிறாரு. பேட்ஸ்மேனால க்ளூவே இல்ல. தூங்கும் போது விளையாடுவாரு அவரு. ஜஸ்ட்ங்க நல்ல போலிங்க. இந்த டோர்னமெண்டோட பெஸ்ட் பவுலர் இந்த நேம் வாங்குவாருன்னு நினைக்கிறேன். So last ball, second over, last ball. So most expected ball. Wow, superb bowling. ரைட்டா கிரவுண்ட க்ளீன் பண்ணிட்டாரு பேட்ஸ்மேன். பேட்ஸ்மேனும் கரெக்டா பாலை பார்த்து பிளேஸ் பண்ணியிருக்காரு.
ஸோ ஓவர், செகண்ட் ஓவர் கம்ப்ளீட்டட். ஸ்கோர் 10 runs, 2 wickets. ஸோ தேர்ட் ஓவர் வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர்லேயும் ஒரு விக்கெட் போச்சு ஃபர்ஸ்ட் பால்ல, செகண்ட் ஓவர்லேயும் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் போயிருக்கு. ஸோ தேர்ட் ஓவருடைய கணிப்பு உங்களுக்கு எப்படி இருக்கும்? 6. பேட்ஸ்மேன்னா சும்மாவா? இப்போ பாருங்க, அடிக்க போறாரு 6. பேட்ஸ்மேன் நிக்கிறத பார்த்தாலே தெரியுது அந்த ஸ்ட்ரைக்கை உடைக்கிறதுக்காக இருக்காரு. போலரை பார்த்தா எனக்கு என்னமோ சூரியவம்சி வந்து போலிங் போட்டா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. பவுலர் நேம் போட்டீங்களா? பவுலர் நேம் பாருங்க, மாட்டிருந்துன்னா பால் எங்கேயோ போயிருங்க, அதுதாங்க மிஸ். மாட்டலனா பால் வாட்டுரு, நல்ல பால். பவுலர்ஸ் எல்லாருமே சூப்பரா போடுறாங்க இந்த டீம்ல. ஸோ பேட்ஸ்மிங் எப்படி இருக்கும்னு தெரியல. பேட்டிங்கும் பயங்கரமா ஆல்ரெடி 2வது மேட்ச் ஆடுறாங்க. சூப்பர். பழைய காலத்து பிளேயர் விளையாடுற போடுற மாதிரி போறாரு பாருங்களா, அவருடைய பேட்டிங், அவருடைய ட்ரெஸ்ஸிங் எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஷாட்டுங்க, கேட்சா போன்னு நினைக்கிறேன், புடிச்சாங்க. சூப்பருங்க, எல்லா ஓவர்லயும் விக்கெட் எடுக்கிறாங்க இந்த டீம். ஸோ பேட்டிங் ஓவருக்கு ஒரு விக்கெட் கண்டிப்பா விழுந்துருது. 6 வருதோ இல்லையோ விக்கெட் வந்துருதுங்க, நல்லா போட்டுட்டு இருக்காங்க. ஃபீல்டர்ஸ்க்கு வேலை கம்மின்னு நினைக்கிறேன் இந்த டீம்ல. பேட்ஸ்மேன், போலர், கீப்பர் அவங்களுக்குள்ளேயே அடிக்கிறாங்க. நல்லா ஃபயர்டா இருக்காங்க இந்த டீம். ஸோ அடுத்த பேட்ஸ்மேன் நேம் சொல்லுங்க. ரோஹித், ஒன்னரு ரோஹித். அடுத்த ரோஹித் வந்திருக்காரு. இந்த ரோஹித் என்ன பண்ண போறாரு பாப்போம் இந்த மேட்ச்ல. ரோஹித் என்ன இனிஷியல் அப்புன்னு வருமா பாருங்க. அப்பு செல்ல பேர் வச்சிருக்காரு, வைக்க போறாரு பாருங்க. அப்பு வைப்பாரா போலருக்கு? அவரு ப்ரிப்பேர்டா தான் வந்திருக்காரு. ஸோ எந்த மாதிரி பால் போட்டாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன், போடுங்களா பாத்துக்கலாம் அப்படின்னு மூமெண்டோட ஆரம்பிச்சாரு. ஒரு டான்ஸ் ஸ்டெப் போட்டு ஆரம்பிச்சாரு. ரொம்ப நல்ல பவுலிங் பவுலர்ஸ் இந்த டீம்ல. 3 பவுலர்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. 3 பேரும் சூப்பரா போடுறாங்க. அடுத்த பால் பார்ப்போம். சூப்பர் பிளண்ட்டுங்க. நெட் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து போடுற மாதிரி போடுறாங்க இந்த டீம். நெட் பிராக்டிஸே நினைச்சு போடுறாங்க போல. எரியுதடி மாலா, ஃபேனை 13ல வை. ஷார்ட் டிரைவ், நல்ல பால். அது கண்டினியூஸா சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. டாட் பால் தான். அப்பீல் கேட்டாங்க. அம்பையர் தம்பி சீக்கிரம் அடுத்த பால் போட்டிருப்பா அப்படின்ட்டாரு. ஸோ பேட்டிங் டீம் இன்னும் ஓவர்ஸ் இருக்கு. ஸோ பாலை ஃபர்ஸ்ட்ல ஃபேஸ் பண்ணுங்க. ஃபேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைமிங் பிக்கப் பண்ணி அடிக்கலாம். போலிங் அது செம்ம போலிங். மிடில் ஸ்டிக்ல அடிச்சுட்டு போச்சுங்க. அது என்னங்க சொல்றது? இப்போ அவர் ஒரு விக்கெட் எடுத்தாங்கன்னா 3வது ஓவர்ல 2 விக்கெட், அப்ப 4வது ஓவர்ல எவ்வளவு எடுப்பாங்க? முடிச்சிருவாங்க போலியா? அதுதாங்க, வெயில் அடிக்குது, சீக்கிரமா போயிடலாம்னு நினைக்கிறேன். மேட் இன் ஓவர் அண்ட் விக்கெட். அது விக்கெட் மேட் இன் ஓவருங்க. அது செம்ம போலிங். அவர் அது ஏன் அப்படி பண்ணாரு எனக்கு தெரியுங்க. அவர் போட்டிருக்க கலர் பாத்தீங்களா, எல்லோ கலர், சிஎஸ்கே. புரிஞ்சிச்சுங்க. அதுதான் மேட்ரு. இவங்க குவாலிஃபை ஆயிடுவான்னு நினைக்கிறேன். பேட்ஸ்மேன் நேம் 10 ரன் தான் அடிச்சிருக்காங்க. அடுத்த பேட்ஸ்மேன் நேம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பவானியா போடுறா பிஜிஎம். பவுலர் அல்தாஃப் தான். அல்தாஃப் அவருடைய செகண்ட் ஓவர் எடுத்துட்டு வந்திருக்காரு. சோ இந்த ஓவர் எப்படி இருக்குன்னு பாப்போம். பவானி ட்ரை பண்ணிருக்காரு, நல்ல பேட்ல மாட்டல. கோபிகிட்ட பால் போகுது. கோபி எவ்வளவு நேரமா பேக் சைடுல சும்மாவே நின்னுந்தாரு. இப்பதான் ஃபர்ஸ்ட் பால் வந்திருக்கு. பவுலர்ஸே மத்தெல்லாம் முடிச்சிட்டாங்க. ஃபீல்டர்ஸ்லாம் வெயில்ல சும்மா நிக்கிற மாதிரி இருக்கு.
இந்த ஓவர் தான்ப்பா ஃபர்ஸ்ட் ஒரு விக்கெட் போகாம ஒரு ரன் போயிருக்கு. ஸோ இந்த ஓவர் வந்து பெரிய ஓவரா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ பேட்டிங் டீம் பாலை கரெக்டாக ஃபேஸ் பண்ணி அதான் டைமிங் மிஸ் பண்ணாம விளையாடுங்க. இது ஒரு பெரிய ஓவரா எதிர்பார்க்குறோம். உங்களுக்கு இந்த ஒரு பெரிய ஓவரா இருந்தா ஒரு மேட்ச் ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்கும். எங்க இருந்து ஓடி வந்து அழகா பிடிச்சிட்டாருங்க கேட்ச். கேட்சஸ் வின் மேட்சஸ்ங்க. விக்கெட்டை விட்டுட்டே இருக்காங்க மிஸ்டர் டி ஸ்குவாட். 10 ரன் தான் அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கோர் 11 ரன்னு. விக்கெட் தாங்க போயிட்டே இருக்கு. எத்தனை விக்கெட்? 6 விக்கெட் கிட்ட போயிடுச்சுங்க. 11 ரன் அடிச்சிருக்காங்க. வர பேட்ஸ்மேன்ஸ் பொறுமையா ரொட்டேட் பண்ணாம கொஞ்சமா ஸ்கோர் கிடைக்கும் நினைக்கிறேன். கொஞ்சம் பிளான் பண்ணி ஆடுங்க. கோபி டீம் ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்க. பேட்ஸ்மேன் நேம் முகேஷ் குமரன் ரூபன். சோ ரூபன் ஆச்சு ஸ்பேஸ்ல நிப்பாரான்னு பார்க்கலாம். அவர் என்ட்ரி எப்படி இருந்ததுன்னா கடைசியில யார் ஃபர்ஸ்ட் வராங்கன்றது முக்கியன்ற மாதிரி இருந்தது. அவர் என்ட்ரி உண்மையிலேயே அசத்த போறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ட்ரி எப்படி இருந்ததுன்னா என் பையனை விட்டீங்க நான் போலர்ப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. பார்ப்போம் இவங்க 2 பேர் சேர்ந்து ஏதாவது மேஜிக் பண்றாங்களான்னு பார்க்கலாம். உண்மையிலேங்க பண்ணுவாங்க பாருங்க. கையில நல்ல டிசிஷன். சிங்கிள் ரொட்டேட் பண்றாங்க. அப்படி ரொட்டேட் பண்ணாலே கொஞ்சம் டீசன்ட் ஸ்கோர் வரும்னு நினைக்கிறேன். அதுதான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க வெயில் அவ்வளவு சுட்டரிக்குது. ஆனா பசங்க எவ்வளவு ஃபயரா இருக்காங்க பாத்தீங்களா? வெயில்லாம் பார்த்து விளையாடலே இல்லைங்க. ஃபுல் ஃபோக்கஸ் அவங்க கேம்ல தான் இருக்கு. ஒரு பால் நம்ம எப்படி போடணும், எப்படி பிடிக்கணும், அவங்க எப்படி ஆடுறாங்க அப்படின்றதா இருக்கு. இவரும் சுத்த பாக்குறாரு. இந்த விக்கெட் சீக்கிரமா விழுந்துடும் நினைக்கிறேன். பேட்ஸ்மேன் டீமும் இப்போ கிட்டத்தட்ட இன்னும் 2 ஓவர் தான் இருக்கு. ஸோ அவங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா டீமோட ஸ்கோர் கண்டிப்பா ஏறும். அவங்க வந்து ஷாட்டுக்கு தான் ட்ரை பண்றாங்க. இல்லைன்னா ஆல் அவுட் ஆகாம இருக்கணும்னு பாக்குறேன் நானு. விக்கெட்ஸ் விடாம இருந்தாலே ஓரளவு ஸ்கோர் ரீச் ஆகும். ஷாட் ட்ரை பண்றாரு. அகைன் அது டாட் பால். ஃபுல் கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க கோவிங் பாயிண்ட் இந்த மேட்சுக்கு. எனக்கு தெரியும் இந்த ஸ்கோரை வந்து ஒரே ஓவர்ல முடிக்க வாய்ப்பு நிறைய இருக்குங்க. அது கோபியால மட்டும்தாங்க முடியும். இந்த மேட்ச் இது வரைக்கும் ஒன் சைடா தான் போயிட்டு இருக்கு. போலிங் டீம் தான் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க. பேட்டிங் டீம் விக்கெட் விடாம ஆனாலே ஒரு டீசன்ட் ஸ்கோர் எடுத்துட்டு வரலாம். டஃப் கொடுக்கலாம். ட்ரை பண்ணுங்க. ஷாட்டுங்க. கோ வந்துருச்சுங்க. இது கேட்சா? ஈஸி கேட்சுங்க. முடிச்சுட்டாங்க. சோலியை முடிச்சு விட்டாங்க. எல்லா ஓவர்லயும் விக்கெட்டுங்க. விக்கெட் இல்லாத ஓவரே இல்ல. அடுத்த பேட்ஸ்மேனோட நேம் சொல்லிட்டு வாங்க. வந்தான் சென்றான்ற மாதிரி டீம் போயிட்டு இருக்கு. பேட்ஸ்மேன் நேம் ஐயா பேட்ஸ்மேன் நேம் சொல்லுங்க ஐயா. தருண் பட்டியா. பவுலர் நேம் அந்த டீம்ல எல்லாருக்குமே பேட்டிங் வாய்ப்பு தரணுன்றதுக்காக விக்கெட் விடுறாங்கன்னு நினைக்கிறேன். இது வேற எதுவும் இல்ல. நீங்க மட்டும் தான் பேட்டிங் எடுங்க, நானும் பேட்டிங் எடுக்க கேட்டிருப்பாங்க போல. சோ அதனால எல்லாருக்குமே பேட்டிங் வாய்ப்பு. ஒரு டீமுக்கு 5 bowler போடணும். பவுலர் திவி. ஸோ இந்த ஓவர் விக்கெட் கொடுக்காதீங்க. இந்த ஓவரில் விக்கெட் போகாது. டெஃபினட்டாக நான் ஒரு 2 6 இல்லைன்னா 2 4 எதிர்பார்க்குறேங்க இந்த ஓவரில். நீங்க எதிர்பார்க்கறது நடக்கிறது தான் நடக்கும்.
அவரும் அதுதான் ட்ரை பண்ணாரு, ஆனா பால் தான் பேட்ல மாட்டல. விக்கெட் போலங்க, ஃபர்ஸ்ட் பால் எப்பயுமே விக்கெட் போறோம். எப்படிங்க எல்லா மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா 2-3 மேட்ச் பண்ணிட்டு ஆடுறாங்க. இந்த டீம் தான் பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணி எல்லாருக்கும் பேட்டிங் வாய்ப்பு கொடுக்குறாங்க. சூப்பர். ஸோ இப்படின்னு சொல்லி நம்ம சமாளிக்கலாம். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தோம். 6 ஓவர், நீ 4 ஓவர் கொடுக்குற மேட்ச்ல நான் வாய்ப்பு கொடுப்போம். சூப்பருங்க, தட்டி விட்டாருங்க. இதெல்லாம் ஸ்ட்ரெச் பால் பால் அதுனா 4ங்க. அவ்வளவுதாங்க, ரன் அவுட். இது ஒண்ணுதான் அவுட் ஆகாம இருந்தாங்க. சோ ரன் அவுட்டும் ஆடிட்டாங்க. கேட்ச் குத்து டிராப் ஆனாங்க, போல்ட் ஆனாங்க. நாங்க ரன் அவுட்டும் ஆகும்னு சொல்லிட்டு ரன் அவுட்டும் ஆயிட்டாங்க. பாப்பம்பட்டி அணி கொஞ்சம் கவலைக்கிடமா இருக்கிறது. அதை தட்டி தூக்குறதுக்காக கேப்டனே களத்துல இறங்குறாருங்க. இனி ஏன் ஆட்டம் அப்படின்னு கேப்டன் இறங்கி இருக்காரு. சோ கேப்டன் இந்த மேட்ச் முடிஞ்சது இந்த 2 கேப்டனும் வந்தீங்கன்னா உங்களை ஆனர் பண்ணிடுவோம். அவங்க தாய்க்க உள்ள ரன் அவுட்டாங்க இல்ல. கேப்டன் பால் வேஸ்ட் பண்ணாம ஒரு ரன் அடிச்சிட்டாரு. ஸோ நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட் போயிருக்காரு. ஸோ ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல இருக்கிறவரு. ஸோ கரெக்டாக பாலை பார்த்து விளையாடுங்க. இன்னும் 2 ஓவர்ஸ் தான் இருக்கு. யூ கேன் மேக் இட் அப். யாரா கடைக்கு போயிட்டு ஒரு வாட்டர் மெலன் ஜூஸ் வாங்கி கொடுங்கடா. கேமரா ஸோ விக்கெட் போயிருக்கு. திரும்ப விக்கெட்டா? கீப்பர் கேட்ச். ஸோ கீப்பரும் இங்கே வந்து எக்ஸலண்டாக பண்ணிட்டு இருக்காரு அந்த டீம்ல. ஸோ எல்லா சைட்லயும் ரன்ஸ் அடிப்பாங்க கேள்விப்பட்டிருக்கோம். இவங்க எல்லா சைட்லயும் விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ அடுத்த பேட்ஸ்மேன் யாரு? ஆரே ஓவர்ல எல்லா பேட்ஸ்மேனுக்கும் விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்களான்னு தெரியல இந்த டீம். அதுக்கேற்ற மாதிரி விக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த பேட்ஸ்மேன் நேம் ராஜு. அடுத்த பேட்ஸ்மேன் ராஜு வந்திருக்காரு. அது 6 ஓவர்ஸும் பிளே பண்ணது பாருங்க. ஸோ ஒரு ரன் அச்சீவ் பண்ணலாம் நீங்க. குட் வைட் பால். அழகா பாலை பார்த்து பிளே பண்றாரு ராஜு. வைட். ஸோ பால் நல்லா தான் வந்தது. பட் ஆனால் ஒயிட் பால் போயிருக்கு. அடுத்த பால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குட் பிளேசிங். சூப்பர். எனக்கு விக்கெட் இல்லாத காரணத்தால ரன்னிங் கொஞ்சம் பார்த்து ஓடுங்க. ஸோ கால் பிட்வீன் விக்கெட் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ விக்கெட் இழந்துடாதீங்க. ஒன்று ஓவர் இருக்கு வெளியில. ஸோ இட்ஸ் நோ பால், த ஃப்ரீ ஹிட். ஸோ இந்த பால் நோ பால். ஸோ ஃப்ரீ ஹிட் போகுது. ஸோ பேட்ஸ்மேனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. சைட்டுங்க. கிரவுண்ட்ல எங்க வேணா வச்சுக்கலாம். அது போலர் கீப்பருக்கான கேமா போயிட்டு இருக்கு. பேட்ஸ்மேன் நடுவில் இருக்கிறது எல்லாம் மறந்துற மாதிரி இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி கேப்டன் ஒரு 6 விடுங்க. கமான். நீங்க சொன்ன மாதிரி bowling டீம் நெட் பிராக்டிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. அவரும் ட்ரை பண்றாரு. இஸ் ஓவர் டாட் பால். லாஸ்ட் ஓவர் அது. இல்ல லாஸ்ட் ஓவர் தான். 5 ஓவருக்கு 17 ரன் அடிச்சிருக்காங்க. 5 ஓவர் 17 ரன். சொல்லுங்க ப்ரோ. bowler பேரு சாட்ஸ்டல் கிரியேஷன் சொல்லிட்டு என்னோட சேனல் ரோலிங். bowler நேம் சிலம்பு. ஸோ சிலம்பு சுற்றி தான் பார்த்துருக்கோம். பாலை சாப்பிட்டு போட போறாரு. சிலம்பம் நல்ல ஃபீல்டிங் பண்ணாரு, பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதே விறுவிறுப்போட கையில பால் கொடுத்துருக்காங்க. ஸோ பவுலிங்ல என்ன பண்றாருன்னு பார்ப்போம். நல்ல பிளேசிங் சூப்பர். பாருங்க பாலை விட்டுட்டாரு. 4 ரன்ஸ். ஸோ மிஸ் ஃபீல்டு. ஸோ 4 ரன். ஸோ இன்னும் ஒரு 4 4 எதிர்பார்க்குறோம். அப்புறம் அனுப்புறேன்.
ஆனால் இந்த ஓவரில் 4 4 எதிர்பார்க்குறோம். ஸோ டர்னிங் பாயிண்டான ஓவராக இருக்கும். நல்ல பிளேசிங் பட் கேட்சா அவுட் ஆகுது. பால் பேட்ஸ்மேனை நோக்கி போகுது. மேக்னெட் மாதிரி இருக்குங்க. பாலை தூக்கி அடிச்சா ஃபீல்டர் கிட்ட தாங்க போகுது. செட் பண்ணி போடுறாங்கன்னு நினைக்கிறேன். இது என்னமோ தெரியல, விஜய் கேம் விளையாடுற மாதிரி இருக்குங்க. ஓவரா ஆல் அவுட்டா? ஆல் அவுட்டா? என்னங்க சொல்றீங்க? ஆல் அவுட்டா? சரி, ஓகே. எவ்வளோ ரன்னு? நல்ல டீம் பெர்ஃபார்மன்ஸ்க்கா. நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஸ்கோர் 18. ஸ்கோர் எவ்வளோ? ஸ்கோர் அப்டேட் பண்ணுங்க. சம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க குரூவிங் பாயிண்ட். சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். ஸ்கோர் எவ்வளோ? 21 ரன்ல சுருக்கியிருக்காங்க. எல்லா ஓவர்ல விக்கெட்டு, கேட்ச், எந்த டிராப்புமே இல்லை. நல்ல பெர்ஃபார்மன்ஸ், உண்மையிலே பாராட்டலாம். இந்த 6 ஓவரில் எல்லாமே பார்த்துட்டாங்க. விக்கெட் கீப்பருக்கு விக்கெட்டு, அதே மாதிரி கேட்சு, அதே மாதிரி எல்லா சைட்லயுமே விக்கெட் வர, பவுலிங்கு, போல்டு, ரன் அவுட்டு, எல்லாமே மேடில் விக்கெட் வர. ஸோ எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு அடுத்து பேட்டிங்க்கு ரெடியாக இருக்காங்க. நானும் ஒன்றும் சும்மா சாதாரணமாக ஆள் கிடையாது, எங்ககிட்டயும் பவுலர்ஸ் இருக்காங்க சொல்லிட்டு ஸோ பேட்டிங் டீம் உள்ள வராங்க. இப்போ நாங்களும் எடுக்கிறோம் போடுறோம் விக்கெட்டு, எங்ககிட்டயும் ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கி இருக்காங்க பாருங்க. மேட்சோட செகண்ட் ஓவர்ல அடுத்த டீம் ரெடியா இருங்க டாஸ் போடுறதுக்கு. ஸோ எவ்ரி செகண்ட் ஓவர் அடுத்த டீம் வந்து டாஸ் போடுறதுக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா, இந்த ஓவர் சீக்கிரம் தான் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஒரே ஆளா சிங்கிளா முடிச்சிருவாங்க. பாடுறா, நான் எதனா பார்க்கணும். ப்ளூஸ் பாயிண்ட்டுக்கும் பிளாக் பேண்டர்ஸ்க்கும் நெக்ஸ்ட் டீம் மேட்ச். ஸோ ரெடி ஆடுங்க. இந்த மேட்ச் மோஸ்ட்லி சீக்கிரமா முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் டீம் ரெடி ஆனீங்கன்னா எனக்கு டக்குன்னு போயிடலாம். ஸோ டஃப் கொடுப்பாங்க உண்மையிலேயே பவுலிங் டீம் இப்போ டஃப் கொடுக்குறாங்க. யார் அதான் நான் நேத்து என்ன சொன்னேன், யாரோ ஒருத்தர் வச்சுக்கிறாரு. உண்மையிலேயே நம்ம அம்பையர்ஸ்க்கும் சேரப் கொடுக்கணும். ஸோ எவ்ரி மேட்ச் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி ப்ராப்பரான டிசிஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபீல்டிங் டீம் எல்லாருமே அம்பையர் கொஞ்சம் சேரப் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ நல்ல கோஆபரேஷனோட விளையாடுங்க. சூப்பர் சூப்பர், விட்டு கொடுத்துடாதீங்க. உண்மையிலேயே உங்களாலேயே முடியும். நல்லா பவுலிங் போடுங்க, நல்லா ஃபீல் பண்ணுங்க. ஈஸியாக விக்கெட் எடுத்தா மேட்ச் உங்க கைக்கு வரும். கமெண்ட் சின்ன மாற்றம். Speaking as Sri Gopi and Goose Point Dance Company West Mixer Dance Studio. செகண்ட் ஆஃப் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ பேட்ஸ்மேன் யாரு? தினி, பேட்ஸ்மேன் தினி, ஸ்ட்ரைக்கர் தினி, நான் ஸ்ட்ரைக்கர் சிலம்பரசன். bowler name அப்பு. இந்த bowler ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து அப்பு போடுறாரு. ஸோ இது ஒரு கோல்டன் விக்கெட்டா இருக்க போதான்னு பார்ப்போம். உண்மையிலேயே அதை எதிர்பார்த்து தான் அவங்க போடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பால் எல்லாரும் சேர் பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்ல பாலுங்க சூப்பர். ஒரு ஓவர் எடுக்கிறது கூஸ் பாயிண்ட் டான்ஸ் கம்பெனி. அப்போ நல்லா போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் பால். இன்னும் ஒரு 5 பால் இருக்கு. ஸோ கண்டிப்பா ஒரு 2 விக்கெட் எதிர்பார்க்கிறாரு அவரு. ஸோ டஃப் கொடுக்கணும்னு இருக்காரு. ஸோ அந்த டீமுக்கு உண்மையிலே டஃப் கொடுப்பாங்க. நல்ல போலிங், நல்ல ஃபேஸ்ங்க, சூப்பருங்க. நல்ல டீம் ஸ்பிரிட். சேர் அப் பண்ணுங்க, முடியும். கம்மி ஸ்கோர்னு பார்க்காதீங்க, ஒவ்வொரு பாலும் பாருங்க, இம்பார்ட்டன்ட். ரன் விடாதீங்க. ஃபர்ஸ்ட் செக்.
வார்னிங், ஃபர்ஸ்ட் வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஐயோ ஏங்க கீப்பர் கிடைக்காதுங்க. ஏங்க யார் அது? பவானியா? பவானி இல்ல, சாரிப்பா. ஷாட் ஷாட். 4 runs. காவாக்கு போனது பால். இல்லை இல்லை, ஃபர்ஸ்ட் பால் ஃபேஸ் பண்ணல 4 அடிச்சாரு. போல அவங்களும் எவ்வளவு சீக்கிரம் மேட்ச் முடிக்கணுமோ பேட்டிங் டீமும் பார்த்துட்டு இருக்காங்க. 2 hours கம்ப்ளீட் பண்ணலாம், நல்ல ரன் ரேட் இருக்கும் அப்படின்னு. ரொம்ப நல்ல பேட்டிங். ஷாட் ஷாட் மேன் ஷாட். நல்ல ஃபீல்ட் பிளேசிங், நல்ல ஒரு போர். குட் குட் குட். செகண்ட் 4 சூப்பரா அடிச்சிருக்காரு. பால் உள்ள போயிடுச்சா? கொஞ்சம் யாரும் நிக்க வைப்பீங்களா? பால் பாத்துக்கிறோம். ஸ்கோர் எவ்வளோ சார்? ஸ்கோர் அப்டேட் பண்ணு. ஸ்கோர் வந்து அவ்வளோதான். ஸ்கோர் யார் போடுறது? ஆக்சுவலா ஸ்கோர் யார் போடுறது? ஸ்கோர் யார்? காமெண்ட் ஸ்கோர். வாட்ஸ் ஸ்கோர்? 10. ஃபர்ஸ்ட் ஓவர்லயே 10 runs அடிச்சிருக்காங்க. இது டிசைடிங்கா இல்ல 2 வின் பண்ணிட்டீங்களா? இவனும் கூட தான். கொஞ்சம் வேகமா பவுலிங் பண்ணினா வெயில்ல இன்னைக்கு நிக்கிறது. லாஸ்ட் 1 பால். வாட் காத்துச்சு. வாட் லாஸ்ட் 1 பால். என்ன அப்படி பாக்குற? ஒரு ஓட்டம் கிடைத்துள்ளது. 11 runs 1 over முடிஞ்சிருக்கு. தனியுமா இந்த ஓவர் ஒரு கம்ப்ளீட்டடா இருக்கும். ஸோ அடுத்த மேட்ச் உடைய கேப்டன்ஸ் வந்தீங்கன்னா டாஸ் போட்டுடலாம். நாங்க தான்பா. வாங்க டாஸ் போட்டுடலாம். இன்னும் 11 runs அடிச்சாவே வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். டாஸ் போட்டுடலாம். பவுலர் நேம் ஸோ பிரவீன் செகண்ட் ஓவர் போட வந்திருக்காரு. ஸோ அவர் எப்படி போடுறாருன்னு பார்ப்போம். ஷாட் ஷாட். நல்ல ஒரு ஆட்டம். அது சூப்பரா மண்ணுக்கா. ஸோ அடுத்த மேன் கேப்டன்ஸ் வாங்க. எஸ் ஏ போல். நல்ல ஒரு காட்சி. நான்கு கிடைப்பது நினைக்கிறேன். 4 போச்சுங்க. பிளட் பால்ஸ் 4 கிடைச்சிருங்க. 4 வயசுல லெக் பைஸா பேட்டிங்கா? பாய்ஸ் 4 பாய்ஸ். ரொம்ப ஈஸியா மேட்ச் முடிச்சிட்டு வராங்க. ஸோ அடுத்த மேட்ச் உடைய கேப்டன்ஸ் வாங்க. நாங்க தான் ப்ரோ. வாங்க ப்ரோ, முன்னாடி வாங்க மாஸ்டர் வாங்க. வாட் a ஷாட். பால் பறக்க விட்டுருக்காருங்க. இது கேட்ச் போகுமான்னு பார்ப்போம். நல்ல கேட்ச் எடுத்திருக்காரு. சூப்பர். கோபி போயிருக்காரு. ஸோ அடுத்த பேட்ஸ்மேன்
முடிச்சுட்டு வரணும் போயிருக்காரு. மேட்ச் முடிய போது ஸ்போர்ட்ஸ் லெவலா ஒரு டாட் தான் போயிருக்கா, எந்த ஆர்குமெண்ட் வேணாம். சூப்பரா இருக்கா, நல்லா வரும் ஜெயித்து வருது. சாரி கோவர். திவ்யானா ஒரு சிங்கிள் அட்டு விட்டார். போதும் 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 போதும், அவர்தான் மேட்ச் முடிஞ்சது. ஏன்னா ஸ்ட்ரைக்கு வந்தது வேற யாரும் இல்ல, கோபி. மேட்ச் முடிஞ்சிச்சுடா. அணியின் கேப்டன் நான் தான் சொன்னேன்ப்பா மேட்ச் முடிஞ்சிடன்னு. 6ஓட முடிச்சிருக்காங்க மேட்சா. சூப்பர், நல்ல ஒரு சேர். கேப்டன் நல்ல ஒரு அடி எடுத்தார். ஆனால் அவருக்கே தெரியும் எவ்வளவு ஈஸியாக பால் வந்தது என்று. லைவ் பாக்குறவங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும் இந்த மேட்ச். ஒன் சைடு கேம் மாதிரி ஆயிடுச்சு, ஒன் சைடு மேட்சா போயிடுச்சு. இது பரவாயில்ல, இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு பினிஷ். போன மேட்ச் விட்டது இந்த மேட்ச் கொடுத்து விட்டார் கோபி அவர்கள். டி ஸ்குவாடா கேப்டன் மட்டும் வருவீங்களா? கமெண்ட்